Hi viewers, வணக்கம் மேம், வெல்கம் டு ஷோ. இந்த நிகழ்ச்சி கருவிகள் பலவிதம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கேன் நான் உங்க சீம். வாரம் நம்ம நிகழ்ச்சியில தெரிந்த கருவிகள், தெரியாத தகவல்கள்னு ஏராளமான கருவிகளையும் அதோட தகவல்களையும் ரொம்ப தொழில்நுட்ப ரீதியா கவனமா பார்த்துட்டு இருக்கோம். அதே வகையில இந்த வாரம் உங்களுக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்ஸ் லைன் அப் பண்ணி காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிகளை போலாம். இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில நம்ம கேட்கக்கூடிய क्वेश्चन எல்லாத்துக்குமே ரொம்ப பொறுமையா ரொம்ப சாதுவா பதில் சொல்றதுக்காக நம்ம கூட ஸ்டுடியோல இருக்காரு பரத் ஃப்ரம் போன் அரீனா. அவர் கூட தான் பேச போறோம். ஹாய் பரத். பரத், நம்ம யூசுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஷோல வந்து செக்மெண்ட்ஸ் வைஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், மொபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சோ இப்போ ஒரு லேட்டஸ்டா வந்து வியூஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ரிவ்யூ ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்ன மொபைல் வந்து நான் வந்து வாங்கலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். நிறைய பேர்ட்ட கேட்டேன், பட் மிக்ஸ் ஒப்பீனியன் தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் ஷோ பார்த்த உடனே எனக்கு ஒரு கிளியர் ஒப்பீனியன் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்காக உங்களை தான் தேங்க்ஸ் பண்ணிக்கணும். உங்களையும் சரி, வரும் விஷயம் சரி. சூப்பர். சோ இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம என்ன மொபைல் பத்தி பார்க்க போறோம் பாருங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட்டுக்கே உள்ள ஒரு செக்மெண்ட் சொல்லிடலாம். ஏன்னா ஸ்மார்ட் போன்ஸ்லயே நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த மார்க்கெட்ஸ்லயே பாத்தீங்கன்னா அண்டர் 10,000, அண்டர் 15,000, அண்டர் 20,000 சொல்லிட்டு செவரல் இந்த பட்ஜெட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அண்டர் 10,000 இதுதான் இப்போதைக்கு பயங்கர ஹாட் மார்க்கெட் இந்தியால பாக்கணும்னா. 10,000 கீழே என்னெல்லாம் டிவைசஸ் வந்து எவ்வளவு மேக்ஸிமம் ஆஃபர் பண்றாங்க அப்படின்ற ஒரு பிக் ஃபைட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஷார்ட்டா சொல்லணும்னா பட்ஜெட் மொபைல்ஸ் நம்ம சொல்லிக்கலாம். கண்டிப்பா பட்ஜெட் போன்ஸ் சொல்லலாம். அண்டர் 10,000 ஆனா ஸ்மார்ட் போன்ஸ். ஏன்னா ஃபீச்சர் போன்ஸும் இருக்கு. 8,000 வரைக்கும் ஃபீச்சர் போன்ஸ் இருக்கு. அது வாங்கறது பதிலா ஸ்மார்ட் போன்ஸே இப்ப எல்லாம் எக்கச்சக்கம் 5,000 rupeesல இருந்து ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு. சோ இதுல 10,000 rupees ஒரு ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்றாங்க. 10,000 rupeesல பார்க்க போற போன் தான் இன்னைக்கு Zolo Q1000 Opus அப்படின்ற ஸ்மார்ட் போன். ஜோலோன்ற கம்பெனி வந்து இந்தியன் கம்பெனி தான். லாவா ஜோலோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கம்பெனி ஒரே சிஸ்டர் கன்சர்ன்ஸ் மாதிரி இருக்காங்க. அண்ட் இந்த ஜோலோ அப்படின்ற கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் இன்டெல் ஸ்மார்ட் போன் ரிலீஸ் பண்ணி ஃபேமஸ் ஆனாங்க. அந்த வகையில இன்னைக்கு வந்து Zolo Q1000 Opus வந்து ஃபர்ஸ்ட் பிராட்காம் அப்படின்ற கம்பெனியோட சிப் பேஸ் பண்ணி ஸ்மார்ட் போன் பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து இதுல ஸ்பெஷாலிட்டி அண்ட் அல்டிமேட் செல்லிங் பாயிண்ட்னு சொல்லலாம். சூப்பர். சோ நீங்க ஜோலோ அப்படின்னு சொல்லிட்டீங்க. சோ இப்போ நம்ம ஆஸ் யூசுவல் நம்ம வந்து நிறைய விஷயம் நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். இப்போ மக்களுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னா, மக்கள் எல்லாருக்கும் பிராண்ட்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஷர்ட் எடுக்கிறாங்கன்னா அந்த ஷர்ட் எல்லாமே பிராண்ட் கொடுத்தா எடுக்கிறாங்க. 1000, 1500 அப்படின்னு சொல்லி. சோ நம்ம வந்து அன்றாட போடக்கூடிய ஷர்ட் நம்ம ஒரு 4 times 5 times போட்டு மாத்தக்கூடிய ஷர்ட்டுக்கே நம்ம பிராண்ட் பார்க்கும்போது யூஸ் பண்ற மொபைல்ஸ் கண்டிப்பா பிராண்ட் பார்த்தா யூஸ் பண்றாங்க இல்லையா? சோ ஜோலோ அப்படின்ற கம்பெனியை வந்து மக்கள் சூஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா ஒரு ஸ்பெக்ஸ் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கணும் மற்ற போனோட கம்பேர் பண்ணும்போது. அப்படி பார்த்தா இந்த ஜோலோ போன்ல எந்த விதமான ஸ்பெக்ஸ் டிஃபரன்ஷியேட்டா இருக்கு? முதல்ல இந்த பிராண்டிங் பத்தி பேசிடலாம். பிராண்டிங் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைக்ரோமேக்ஸ், கார்பன் அவங்க தான் வந்து ரெண்டு ப்ராமினன்ட் இந்தியன் கம்பெனிஸ். மெயினா ஏன்னு பாத்தீங்கன்னா ஐபிஎல் மோத அட்வர்டைஸ் பண்ணாங்க. ஓகே, சோ அவங்க பிராண்ட் அப்படி பில்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ ஜோலோவும் பிராண்ட் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே லோக்கல் கம்பெனிஸ் தான். பட் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வர 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 பீப்புள் ஆர் கெட்டிங் டு நோ தெம். அண்ட் சர்வீஸ் சென்டர்ஸும் இப்போ பெட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சோ அந்த வகையில ஜோலோன்ற பிராண்ட் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேர் வாங்குறாங்க. இன்ஃபேக்ட் அதுதான் ஒரு பிகெஸ்ட் சர்ப்ரைஸ்னு சொல்லலாம். உங்களுக்கு நம்ப மாட்டீங்க, இந்தியால செகண்ட் பிகெஸ்ட் ஸ்மார்ட் போன் மேனுஃபேக்சரர் வந்து மைக்ரோமேக்ஸ் இந்தியன் கம்பெனி. அண்ட் சோ இவ்வளவு பேர் வாங்குறாங்க அப்படின்னாலே இட்ஸ் அ பிக் திங். அதுவும் ஜஸ்ட் 2% அபவ் தான் சாம்சங் இருக்காங்க. அப்ப பாத்துக்கோங்க, மைக்ரோமேக்ஸ்க்கும் சாம்சங் ஆல்மோஸ்ட் they are in equal stage இல்லையா? சோ அதான் லோக்கல் பிளேயர்ஸ்க்குலாம் இப்போ வந்துருச்சு. இப்போ எல்லாருமே வாங்குறாங்க. அதே மாதிரி ஜோலோவும் இப்போ ஒரு பெரிய லோக்கல் பிராண்டா இருக்கு. அண்ட் குவாலிட்டி போன்ஸ் பண்றாங்க. அதுதான் மெயின் டிஃபரன்ஷியேட்டர். சோ இதை பத்தி பேசிடலாம். ஃபர்ஸ்ட் அண்டர் 10,000 எக்ஸாக்ட்லி சொல்ல போனா 9,999. ஏன் அப்படி பிரைஸ் பண்றாங்கன்னு தெரியாது, பட் அப்படிதான் பிரைஸ் பண்றாங்க. இந்த போன்ல மெயினா என்ன சொல்லணும்னா பெரிய ஸ்கிரீன், 5 inch ஸ்கிரீன். அதாவது அண்டர் 10,000க்கு 5 inch ஸ்கிரீன் வந்து ரொம்ப கம்மி பேர் தான் தராங்க. 5 inch ஆனா ரெசல்யூஷன் கம்மி தான். 854x480 சொல்லிட்டு ரெசல்யூஷன். சோ உங்க ஃப்ரண்ட்ல பாத்தீங்க, ஜஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு சாம்சங் போன் மாதிரியே தெரியும். உங்களுக்கு சாம்சங் அண்ட் மைக்ரோமேக்ஸ் கம்பைன்டா தெரியுது. கண்டிப்பா. ஏன்னா அந்த டிசைன் பிலாசபி அப்படிதான் இருக்கு. சைட்ல பட் அவங்க வந்து மெட்டல் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஜோலோ அப்படின்னு பார்க்கும்போது மெயினா எப்பயுமே அவங்களோட போன்ஸ்ல எல்லாம் வந்து கொஞ்சம் பில் குவாலிட்டி டீசென்டா இருக்கும். பட் அண்டர் 10,000க்கு வந்து யூஸ்வலா நல்லா இருக்காது.
பட் இது நல்லா இருக்கு, அது ஒரு டிஃபரன்ஷியேஷன் ஃபேக்டரா சொல்லலாம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த Broadcom ப்ராசஸர் ஃபர்ஸ்ட் 10,000 rupees கீழே எல்லாமே dual core ப்ராசஸர்ஸோட தான் வருது, அது ரொம்ப லோ பவர். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1.2 GHz Broadcom அப்படின்ற கம்பெனி, Qualcomm மாதிரி MediaTek மாதிரி கம்பெனி Broadcom அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குவாட் கோர் ப்ராசஸர் இன் தி வேர்ல்டுனே சொல்லலாம், அவங்களோட தான். பட் அதுக்கு முன்னாடி குவாட் கோர்லாம் வந்துருச்சு. பட் இந்த 1.2 GHz குவாட் கோர் ப்ராசஸர் வித் இந்த வீடியோ கோர் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு GPU யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ இது ஒரு பெரிய டிஃபரன்ஷியேட் ஃபேக்டர். ஏன்னா இந்த அண்டர் 10,000க்கு இவ்வளோ கிராஃபிக்ஸ் அண்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வேற எந்த ஃபோன்லயும் இல்லை, நாங்கள் டெஸ்ட் பண்ணது படி. சூப்பர். ஸோ நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ஒரு Broadcom ப்ராசஸர் யூஸ் பண்ணின ஒரு ஃபோன் வந்து தட் இஸ் ஒரு 10,000 ஒரு பட்ஜெட் மொபைல நம்ம வந்து நார்மல் ஒரு ஸ்மார்ட் போன் வாங்க முடியாது இந்த ரேஞ்சுக்குள்ள. சப்போஸ் அதை மீறி நம்ம வாங்கினா கூட ஃபுல் ஸ்பெக்ஸ்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஞ்சில் இருக்கிறதுல ஒரு நல்ல ஃபோன், டீசென்டான ஃபோன் அப்படின்றீங்க. ஸோ ஓகே பரத், இப்போ வந்து Broadcom இது மட்டும் தான் ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டியா, இல்ல இதை தவிர்த்து வேற ஏதாவது ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கா? இதை தவிர கேஸ் ஆஃப் கம்பேரிசன் ரேஞ்சில் நான் கேட்கிறேன். ஸோ கம்பேரிசன் வைஸ் பார்க்கணும்னா இப்போ இந்த 10,000 rupeesக்கும் 10,000 rupees கீழேயும் இருக்கிற ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா Nokia Lumia 520, ஜோலோலயே இருக்கு, Q75 கூட போட்டுருக்காங்க, இப்போ 525 இப்போ இருக்கு. அண்ட் சாம்சங் Galaxy S2 ஒரு ஃபோன். இந்த ஃபோன்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இதுல டிஃபரன்ஷியேட் ஃபேக்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி பெரிய ஸ்கிரீன், பெட்டர் ப்ராசஸர், RAM வந்து 512 MB, ஓகே, அண்ட் ஸ்டோரேஜும் கம்மி தான், 4 GB தான். பட் எக்ஸ்பாண்டபிள் ஸ்டோரேஜ் இருக்கு, மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கு. அண்ட் நீங்க பேட்டரி வந்து 2000 mAh. இது வந்து ஒரு 15,000 rupees போன்ல உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுல இருக்கு, எக்ஸப்ட் ஃபார் ஸ்கிரீன் ரெசல்யூஷன். 15,000 போன்ஸ் எல்லாம் வந்து 720p ரெசல்யூஷன் இருக்கும், இதுல 800x480 ரெசல்யூஷன் இருக்கு. அது ஒண்டிதான் ஒரு டிராபேக்னு சொல்லலாம். பட் 10,000 rupees அப்படின்னு பார்க்கும்போது எல்லா போன்ஸ்க்குமே இந்த ரெசல்யூஷன் தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது குவைட் காம்படிட்டிவ்னு சொல்லலாம். ப்ராசஸர் வைஸ்ல உங்களுக்கு என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க இதுல? ப்ராசஸர் தான் நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ கோர் 4 GPU யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கேம்ஸ், வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து மச் ஸ்மூத்தர் அண்ட் ஃபாஸ்டரா இருக்கு. ஸோ 10,000 rupees அது ரொம்ப கஷ்டம் கொடுக்கறது. நீங்க ப்ராசஸர் ஸ்பீட் பாத்தீங்கன்னா நார்மல் தான், டெய்லி யூசேஜ்லாம் நார்மலா தான் இருக்கு. நீங்க குவிக்கா போன் ஆக்சஸ் பண்றது அதெல்லாம் நார்மல் ஸ்பீட் தான், இட்ஸ் எக்ஸ்பெக்டட் ஃபார் 10,000 rupees. பட் கேமிங் வைஸ் வரும்போது பாத்தீங்கன்னா மற்ற போன்ஸ்லாம் பயங்கரமா லேக் ஆகும், அது இதுல வந்து அவ்வளோ லேக் ஆகல. ஸோ ஓரளவுக்கு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம் கண்டிப்பா. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த போன்ல பேக்ல பாத்தீங்கன்னா ஆப்டிக்கல் வந்து கொஞ்சம் நல்லாவே பில் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன பில் குவாலிட்டி நல்லா இருக்கு. அண்ட் கேமரா வைஸ் ஸ்பெசிபிகேஷன் உங்களுக்கு எந்த அளவு இருக்கு? கேமரா வைஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த 512 MB RAM, இன்டர்னல் மெமரி, கேமரா வைஸ் அப்படின்னு பார்த்தா இது வந்து 10,000 rupeesக்கு என்ன கொடுப்பாங்களோ அதை யூஸ்வலா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா 5 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னாடி ஒரு VGA கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நார்மல் தான் சொல்ல முடியும், நத்திங் ஸ்பெஷல். ஃபைன். ஸோ ஆன் த ஹோல் கன்க்ளூஷன் நீங்க என்ன சொல்றீங்க பரத்? இப்போ ஆக்சுவலா நீங்க வியூஸ் இப்போ பார்க்குற வியூஸ்க்கு வந்து இப்போ சார் நம்ம வந்து ஜோலோ ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க, இல்ல வந்து ஸ்டோர்ல போய் விசிட் பண்ணிருப்பாங்க. அந்த ஆடியன்ஸ்ல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஜோலோ மொபைல்? ஸோ ஆடியன்ஸ்க்கு மெயினா என்ன சொல்ல விரும்புறேன்னா 10,000 rupees கீழே உங்களுக்கு ஒரு 5-inch ஸ்மார்ட் போன் வித் டீசென்ட் கேமிங் பவர். இப்போ நீங்க 10,000 rupees கீழே வந்து வாங்குற போன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இதர் பிக் ஸ்கிரீன் இருக்காது ஆனா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், இதர் பிக் ஸ்கிரீன் இருக்கும் ஆனா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. அந்த மாதிரி நிறைய காம்ப்ரமைஸ் இருக்கு. ஸோ அந்த காம்ப்ரமைசஸ்லாம் இல்லாம ஒரு போன் இது அப்படின்னு சொல்லலாம் 10,000க்கு கீழே. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு 5 inch வேணும், டீசென்டான கேமிங் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ஒன் ஆஃப் த வெரி குட் சாய்ஸஸ். ஓகே. ஸோ பாத்தீங்கன்னா ஆன் த ஹோல் இந்த எக்ஸ்போர்ட்டோட கருத்து என்னவா இருக்குன்னா, நீங்க வந்து நான் டீசென்டான ஒரு பட்ஜெட் வச்சிருக்கேன், 10,000 பட்ஜெட் வச்சிருக்கேன், அதே நேரத்தில் எனக்கு வர போன் ஸ்மார்ட் போனா இருக்கும், ரொம்ப லேக் ஆகக்கூடாது, பட் பிராண்டை பத்தி கவலை இல்ல, எனக்கு வந்து தரம் தான் முக்கியம், குவாலிட்டி தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஜோலோ அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன் நீங்க போலாம் அப்படின்றது தான் எக்ஸ்போர்ட்டோட கருத்தா இருக்கு. ஸோ நம்ம வந்து பிரேக்கு முன்னாடி ஜோலோ அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் பத்தி பார்த்தோம், அதோட ஸ்பெசிபிகேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எக்ஸ்பர்ட் சொன்ன விதமும் ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்? ஸோ பேசிக்கலி இது ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு, பட் ஓபன் பண்ணா உங்களுக்கு தெரியும் ப்ளூடூத் ஸ்பீக்கர், மேக்னெட்டிக் கவர். அது பேசிக்கலி இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லக்ஸரி பிராண்ட் சோவன் அப்படின்றது வந்து ஒரு லக்ஸரி பிராண்ட். அண்ட் காம்பேக்ட் பேக்கேஜ்ல சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு அல்டிமேட் பேஸ் எஃபெக்ட்ஸோட. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஊஃபர்ஸும் இருக்கு. நம்ம ஆல்ரெடி ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தோம், Nokia Play 360, SRS BTV5 அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து நார்மல் கன்சியூமர் எலக்ட்ரானிக் கம்பெனிஸ்ல இருந்து வர ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ். பட் ப்ரொஃபஷனல் ஆடியோ கம்பெனிஸ், சோவன் ஒரு ப்ரொஃபஷனல் ஆடியோ கம்பெனி, அண்ட் பிக் நேம் பிராண்ட்ஸ், அந்த லக்ஸரி பிராண்ட்ஸ் லைக் போஸ் ஃபார் எக்ஸாம்பிள், அந்த மாதிரி ஒரு கம்பெனி சோவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஆப்வியஸ்லி அதுக்கு ஹையர் ப்ரைஸும் உண்டு. ஸோ ஒரு ஹை ப்ரைஸ்டு ஹை பர்ஃபார்மன்ஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு சொல்லலாம்.
நீங்களே வந்து நம்ம பிரைஸ் அப்படின்ற ஃபேக்டர் மக்களோட யோசிச்சுட்டே இருப்பாங்க. சரி நல்லா இருக்கு இவ்வளவு கையில வச்சிருக்கு வாங்கலாம் நினைக்கும் நீங்க ஒரு பெருசா ஒரு குண்டத்துக்கு வந்து போட்டீங்க லக்ஸரி ஐட்டம் சொல்லி ஃபைன். பட் இந்த காலத்துல உங்களுக்கு வந்து குவாலிட்டி வைஸ்ல நமக்கு நல்ல வேணும்னா கண்டிப்பா அதோட காஸ்ட் வந்து ஜாஸ்தியா தான் இருக்கும், ரைட் தான். சோ மத்தபடி இதுல வந்து ஸ்பெசிபிகேஷன் வைஸ்ல வேற என்ன இருக்கு படத்துல? நீங்க ப்ளூடூத் சொல்லிட்டீங்க, சோ மக்கள் எல்லாருமே தெரியும் NFC இருக்கும் ப்ளூடூத் இருக்குங்க, வேற என்ன ஸ்பெசிபிகேஷன் இருக்கு? பேசிக்கா சொல்லணும்னா இது பயங்கர பவர்ஃபுல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். நான் ஜஸ்ட் ஒரு ஹார்ட்வேர் வாக் த்ரூ மாதிரி கொடுத்துருவேன். இதுல ஃப்ரண்ட்ல ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. how much RMS? இந்த RMS வந்து யூசுவலா ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ்க்கு எக்ஸாக்ட் கொடுக்க மாட்டாங்க, ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்க மாட்டாங்க. பட் இது ஒரு மொபைல் ஸ்பீக்கர் அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது பயங்கர பவர்ஃபுல். ஓகே ஃபைன். நம்ம ப்ளே நம்ம வீட்ல இருக்க ஹோம் தியேட்டர்லாம் பாத்தீங்கன்னா RMS என்னன்றது போட்டு கண்டிப்பா எவ்வளவு வாட்ஸ் சொல்லிட்டு போட்டுப்பாங்க. பட் அந்த ரீசன் தான் நான் கேட்டேன், பிகாஸ் ப்ளூடூத்னால இதுக்கும் RMS அவங்க மென்ஷன் பண்ணி கண்டிப்பா இருக்கு. பட் அவங்க மார்க்கெட்டிங் மெட்டீரியல் இதெல்லாம் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர், ஒரு போர்ட்டபிள் ஸ்பீக்கர். இட் டசன்ட் மேக் சென்ஸ் டு வாட் இஸ், ஏன்னா ஜஸ்ட் ஃபார் a compact room இல்லையா? ஜஸ்ட் ஃபார் a compact room and மெயினா போர்ட்டபிலிட்டி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இங்க பில்ட் குவாலிட்டி அதுதான் வந்து எக்ஸலன்ட் பில்ட் குவாலிட்டி. பின்னாடி சாஃப்ட் டச் மெட்டீரியல் இருக்கு. மிடில் பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் ஒரு நீட் கிக் ஸ்டாண்டும் இருக்கு, ஒரு ஸ்ப்ரிங் லோட் கிக் ஸ்டாண்ட் இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு சர்ஃபேஸ்ல எப்படி வைக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அண்ட் ஓவராலா அந்த பில்ட் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீம்லி ப்ரீமியம். எங்கேயாவது வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயங்கர கிளாஸான ஸ்பீக்கர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த சைட்ல இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். சப்வூஃபர் இருக்கு, பவர் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கு, ஜஸ்ட் பவர் ஆன் ஆஃப் ஸ்விட்ச். பேட்டரி பத்தி சொல்லிடலாம். பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 8 hours ஆஃப் பிளேயிங் மியூசிக். அதுவும் வந்து பர்ஃபெக்டா இப்படி தான் ரேட் பண்ணிருக்காங்க. 8 hours ஆஃப் ரேட்டட் பிளேபேக் மியூசிக் பிளேபேக் சொல்லியிருக்காங்க ஓவர் ப்ளூடூத். அண்ட் இங்க மைக்ரோ USB இருக்கு, அது வந்து சார்ஜிங்க்கு 3.5mm கனெக்ட் பண்ணலாம் நீங்க டைரக்டா. ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து டைரக்டா ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்றதுனாலும் ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க டாப்ல பாத்தீங்கன்னா வால்யூம் மைனஸ், வால்யூம் அப் அண்ட் இந்த ப்ளூடூத் பேரிங் பட்டன். அவ்வளவுதான், ரொம்ப மினிமலிஸ்டிக் டிசைன். ஒன்னும் பெருசா ஃபஸ்ஸே கிடையாது. ஜஸ்ட் இந்த நடுவில் இருக்கிற பேரிங் பட்டன் வந்து லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்க போனோட டிடெக்ட் ஆகி போன்ல பேர் ஆயிடும் அண்ட் நீங்க அப்படியே யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் மினிமலிஸ்டிக் பட் வெரி லக்ஸூரியஸ் அண்ட் பவர்ஃபுல்னு சொல்லலாம். சூப்பர் பரத், ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஓகே, ஸோ வாட் ஆர் த டிவைசஸ் விச் கேன் பி கனெக்டட் அண்ட் பேட் வித் திஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் இருக்கு, லேப்டாப் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் மொபைல் அண்ட் லேப்டாப் வேற என்ன டிவைஸ் நம்ம பேர் பண்ணிக்கலாம் கூட? மொபைல் ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ், எனிதிங் வித் ப்ளூடூத் 3.0 and above can connect to the SOAN transit. So fine. இன்னொரு விஷயம், நீங்க வந்து 3.5mm ஜாக் இருக்குன்றீங்க. ஸோ நம்ம ஹெட்செட் கேட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னது டிவி ஒயர் அவுட் இருக்கு. ஸோ நான் டிவியில் வந்து எனக்கு ஸ்பீக்கர்ஸ் இல்லை, அப்படி இருக்க பட்சம் நான் டிவியில் வீடியோ அவுட் இல்லை ஆடியோ தூக்கி இதில் ஃபிக்ஸ் பண்ணா கண்டிப்பா 3.5 காம்பனன்ட் அவுட் இன் எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்க டிவில இருந்து ஆடியோ அவுட்புட் ஒயர்டும் பண்ணலாம், ஒயர்லெஸும் பண்ணிக்கலாம். ஒயர்லெஸும் பண்ணலாம், ஒயர்டும் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ மற்றபடி வேற என்ன பிரைஸ் ரேஞ்ச் வரும்? பிகாஸ் பிரைஸ் ரேஞ்ச் நீங்களே சொல்றீங்க ரொம்ப லக்ஸரியான பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன பிரைஸ் ரேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்தியாவில்? பிரைஸ் ஆல்ரெடி லான்ச் பண்ணிருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவ் ரீட்டைலர் ஒருத்தர் லான்ச் பண்ணிருக்காங்க. 12,500 எக்ஸாக்டா பிரைஸ். இந்த பிரைஸ் வந்து கண்டிப்பா அதிகம். நான் முன்னாடி சொன்ன லக்ஸரி பிராண்ட். ஸோ ஆப்வியஸ்லி நீங்க வந்து இந்த ஷெனல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேஷன் பிராண்ட்ஸ்லாம் கூட இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேணும்ட்டே பிரைஸ் அதிகமாக தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா ஜஸ்ட் ஃபார் த நேம் அந்த மாதிரி தான் அந்த சோயனோ. ஸோ 12,500 I think justifiable price if you believe in the brand. பிகாஸ் பேசிக்கலா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பொருள் வந்து கம்மியா கிடைச்சால மக்கள் வாங்க மாட்டாங்க. பட் அதே பொருள் உங்களுக்கு வந்து ஜாஸ்தியா கொடுத்து பிராண்ட் கொடுத்தா மக்கள் மத்தியில சரி ஜாஸ்தியா இருக்கு, பிரைஸ் ரேஸ் நல்லா இருக்கு. ஸோ இது எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பிரைஸ் ரேஸ் நல்லா இருக்கும், அந்த ப்ராடக்ட் தான் குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு தாட் நம்ம மக்கள்கிட்ட இருக்கு இல்லையா? ஃபைன் பரத். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வேற என்ன உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஃபேக்டரா இதுல இருக்கு? ஸோ இந்த விஷயத்துல வந்து மற்ற ப்ளூடூத்ல இருக்க ஃபெசிலிட்டி இதுல இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி. இதுல மைக் கிடையாது. ஸோ இது நீங்க காலிங்க்கு யூஸ் பண்ண முடியாது. டைரக்டா சில ஸ்பீக்கர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஃபார் மியூசிக் லிசனிங்னு சொல்லலாம். அது ஒண்டிதான். மீதி எது பண்ணாலும் நீங்க வந்து ஹியரிங் யூஸ் பண்ணிக்கலாம் உங்க போன்ல, பட் நீங்க மைக் யூஸ் பண்ணணும். பட் அத ஃபார் எக்ஸாம்பிள் SRS BTV5 சோனி இது பார்த்தோம், அதுல வந்து இன்பில்ட் மைக் இருக்கு. சோ நீங்க அப்படியே கான்ஃபரன்ஸ் ரூம்ல சென்டர்ல வச்சு யூஸ் பண்ணலாம். இத அப்படி யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் பியூர் போர்ட்டபிள் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் தான். ஓகே, சோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்றேன். 12,500 கொடுக்குறோம், எல்லா ஃபீச்சர்ஸும் கிடைக்கலையே நினைக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஓகே ஃபைன். ஸோ சென்டர்ல கொடுத்த மெட்டல் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ என்ன ரீசன் மெட்டல் கொடுத்துருக்காங்க? ஜஸ்ட் ஃபார் ஸ்டைலிஷ் லுக்குக்காவா இல்ல மெட்டல் கொடுத்துன ஒரு ரீசன் எதாவது இருக்கா? இல்ல, கண்டிப்பா ஸ்டைலிஷ் லுக் தான். ரொம்ப பிரீமியமான லுக் இருக்கு, அதுக்காக தான் மெயின்லி மெட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர் ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க பிகாஸ் மெட்டல் உங்களுக்கு சென்டர்ல டிவிட் ஆகி ரெண்டு ஸ்பீக்கரும் ஸ்பிளிட் ஆகுது. ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா.
ஸோ பிரதர் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைஸ் ரைஸ் சொல்லிட்டீங்க. ஸோ இந்தியாவில் கிடைக்குது 12,000 ரேஞ்ச் அப்படின்ட்டீங்க, இந்த காம்பாக்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அண்ட் மறுபடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கேட்குறேன், இந்த காலத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில காரில் வந்து ப்ளூடூத் கெப்பாசிட்டி இருக்கு, சில காரில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் எனேபிள்டா இல்லை, சில கார்ஸ் இருக்கு. பட் கார் மென்ஷன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் பேர்லாம். ஸோ உங்களுக்கு அப்படிப்பட்ட கார்லாம் ப்ளூடூத் இல்லாத காரில் இந்த இது நம்ம யூஸ் பண்ணலாமா, இல்லை காரோட பேர் பண்ணிக்கலாமா? இதோட காரோட பேர் பண்றதுக்கு ப்ளூடூத் கண்டிப்பா தேவை. அப்படி இல்லாட்டி நீங்க இந்த ஆக்சிலரி இன்புட் யூஸ் பண்ணலாம். ஆக்சிலரி அவுட்புட் இருக்கும் கார்ல இருந்து. சோ அந்த 3.5 mm ஜாக்கும் இந்த 3.5 mm ஜாக்கும் கனெக்ட் பண்ணி இன் கேஸ் உங்களுக்கு கார் ஆடியோ பத்தலனா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இது ஆக்சுவலா நீங்க வீட்டுக்குள்ள யூஸ் பண்ற தவிர்த்து நமக்கு தேவையான நம்ம கண்டிப்பா சப்போஸ் மல்டி யூஸ் பிராண்ட் இல்லையா? கண்டிப்பா. சோ இதோட கன்க்ளூஷன் நீங்க என்ன சொல்ல வரீங்க? சோ கன்க்ளூஷன் மெயினா சொல்லணும்னா லக்ஸரியா பட் பவர்ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஆடியோ வேணும், அதுவும் போர்ட்டபிள் ஆடியோ வேணும், ப்ளூடூத் வழியா யூஸ் பண்ற மாதிரி, வயர்லெஸ்ஸா யூஸ் பண்ற மாதிரி ஆடியோ வேணும். பார்ட்டிஸ்க்குலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கான்ஃபரன்சஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் கான்ஃபரன்சஸ்க்கு அகைன் இதுல மைக் இல்லாதனால கான்ஃபரன்சஸ்க்கு எக்ஸாக்டா சஜஸ்ட் பண்ண முடியாது. பட் பார்ட்டிஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம், பர்சனலாவும் நீங்க வந்து பாட்டு கேட்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த விதத்துல இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் a luxury brand with excellent performance you can go for it. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன், நான் ரூமில் இருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லேப்டாப் இருக்குது, பட் ஸ்பீக்கர்ஸ் வால்யூம் பத்தல அப்படின்னு நம்ம நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நான் கூட வீட்டில் இருந்து சண்டெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து காம்பாக்டாக ஒரு ஸ்பீக்கர் வேணும், பட் இது நான் மட்டும் கேட்கணும், பட் லக்ஸரியாகவும் இருக்கணும், பார்க்க வந்து வர்த்தியாகவும் இருக்கணும், பட் ட்ரெண்டியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்பீக்கர் சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து எக்ஸ்போர்ட்டாக கருத்தாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பேச போகிறோம், பட் நம்ம ஜெனரல் டாபிக்கை எதை பற்றி பேச போகிறோம்? போன எபிசோட் பார்த்தோம், இந்த மாதிரி கன்சியூமர் எலக்ட்ரானிக் ஷோ 2014 இப்போதான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்கலி அது போனோட என்ன ஜஸ்ட் சொன்னா ஒரு இன்னோவேஷன் உருவாக்குற இடம்னு சொல்லலாம், இன்னோவேஷனை பிரீட் பண்ற இடம் அப்படின்னு சொல்லலாம் கன்சியூமர் எலக்ட்ரானிக் ஷோ. ஸோ இங்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்னோவேஷன்ஸ் போன வருஷம் ஸ்னீக் பீக் மாதிரி வந்தது, இந்த வருஷம் ஃபுல் ஃபிளெஜ்டா வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா வர்ச்சுவல் ரியாலிட்டி கேமிங் ஹெட்செட்ஸ். ஓகே, ஸோ கேமிங்கோட நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். இது சிம்பிளா என்ன சொல்லணும்னா ஒரு பெரிய ஹெட்செட், ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதை வந்து உங்க ஃபேஸ் மேல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இட் வில் கவர் யுவர் ஐஸ். அதுல 2 lenses, ஓகே, உங்க கண்ணாடி மாதிரி 2 lenses, அந்த லென்சஸ் முன்னாடி ஒரு ஸ்கிரீன். ஸோ உங்களுக்கு ஒரு 3D பியூர் 3Dல கேம்ஸ் ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எப்படி இருக்கும் அப்படின்றத இமேஜின் பண்ணி தான் அதை பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேமிங் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் பர்சன் கேம்ஸ், அதாவது உங்க ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னெல்லாம் பண்றீங்களோ அதே மாதிரி தான் மிமிக் பண்ற மாதிரி கேம்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து உங்களோட ரியாலிட்டியே, உங்களோட பர்செப்ஷனே மாத்துற மாதிரி இருக்கும் வர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்றதான் வர்ச்சுவல் ரியாலிட்டி. ஃபைன். ஸோ இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்ற விஷயங்கள் இருக்குல்ல, நீங்க சொன்னீங்க உங்களுக்கு வந்து இந்த செட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நம்ம பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கலாம். பட் இதை உங்களுக்கு வந்து சில பேரண்ட்ஸ் உங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இது நம்ம கிட்ஸுக்கு வாங்கி கொடுத்தோன்னா அவங்க வந்து சின்ன வயசுல இருந்து அவங்க மெமரி பவர் கொஞ்சம் கம்மியாகுமா, இல்லை அவங்க வந்து இதுல கேம் அடிக்ட், அஃப்கோர்ஸ் நம்ம கேம் அடிக்ட் ஆக தான் செய்வாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் கேம் அடிக்ட்னஸ் அவங்க வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு போகும்போது அவங்க வந்து ஐசைட் ப்ராப்ளம் இல்லை வந்து ஹெட் ஏக் ப்ராப்ளம், இதை மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருப்போம் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஆக்கிறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா? இது எல்லாமே டிவிக்கு தான் சொன்னாங்க. ஸோ டெலிவிஷன் இப்போ நீங்க அதில் தான் பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லார் வீட்லயும் இருக்கு. இதே ப்ராப்ளம்ஸ் தான் எல்லா டெலிவிஷன்ஸ்க்கும் சொன்னாங்க. பட் அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் டெக்னாலஜி. இட்ஸ் ஆல் அபவுட் லிமிடேஷன்ஸ், இட்ஸ் ஆல் அபவுட் அடாப்டேஷன் சொல்லலாம். ஓகே, ஃபைன். ஸ்லோலி இட் வில் இம்ப்ரூவ். டெலிவிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வரும்போது சிஆர்டி தான் இருந்தது, இப்போ வந்து எல்சிடி இருக்கு, எல்இடி இருக்கு, 4K டிவி வரைக்கும் 4K டிவி வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் எவல்யூஷன் அண்ட் அடாப்டேஷன் தான். இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல். இது ஆப்வியஸ்லி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். நிறைய பேர் நாசியா ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க, தலை சுத்துற மாதிரி இருக்கு, ரொம்ப டிசோரியன்டிங்கா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் யூஆர் லிட்டரலி டிரான்ஸ்போர்ட்டட் இன்டு another world, கிட்டத்தட்ட மேட்ரிக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். சோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இப்போ வந்திருக்கு அப்படின்றத நினைச்சு ஜஸ்ட் இப்போதைக்கு ஏர்லி அடாப்டர்ஸ் ஒன்லி தான் அடாப்ட் பண்ணுவாங்க. இது இட் வில் நாட் ரீச் த மாசஸ். எல்லாரும் டிவி வந்து அடாப்ட் பண்றதுக்கே கிட்டத்தட்ட 15 years ஆச்சு. சோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இப்போ வந்திருக்கு. அது இப்போதைக்கு உங்ககிட்ட சொன்னா நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம், ஒரு 10 years கழிச்சு probably it will go mainstream. ஓகே, சோ நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்ற விஷயம் வந்து இன்னைக்கு நம்ம ப்ராப்ளம் ஆகும் பண்ணா கூட மேபி ஆஃப்டர் 10 years அது ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஃபைன். ஸோ இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டியோட டிஸ்அட்வான்டேஜ் சைட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு காயின் எடுத்தீங்கன்னா 2 sides இருக்கு இல்லையா? ஸோ வர்ச்சுவல் ரியாலிட்டி என்னதான் வந்து நம்ம ஜென்ரேஷனை ஸ்டெப் அஹெட் கொண்டு போனாலும் கண்டிப்பா அதுக்கு ஒரு பேக்வர்ட், தட் இஸ் டிஸ்அட்வான்டேஜ் ஃபேக்டர் அப்படின்றது இருக்கும். சோ இதுக்கும் ஏதாவது சப்போஸ் அப்படி தான் ஃபேக்டர் இருக்கா டிஸ்அட்வான்டேஜ் வைஸ்ல? இப்போதைக்கு எக்ஸாக்ட்லி அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் வந்து சொல்றது கஷ்டம் தான் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா மெயினா இப்போ ஒரு ப்ரோட்டோடைப் ஸ்டேஜ்ல இருக்கு. சோ டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸைட்டிங் ஹேஸ் டு பி இம்ப்ரூவ்ட். டெக்னாலஜி டெஃபினெட்லி ஹேஸ் டு பி இம்ப்ரூவ்ட். பட் இந்த ஒரு டெக்னாலஜிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த ஷோ வந்து உன்னிப்பா கவனிச்சு வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் ஒரு ஆல்மோஸ்ட் டெக்னாலஜிஸ்ட் தான். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது வந்து ஒரு ரியலி எக்ஸைட்டிங் திங். இப்போதைக்கு அந்த ஒரு ஃபிளர்ட்டி ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி டெவலப் ஆகி அது வேற ஸ்டேஜுக்கு போகும். ஸோ அப்பதான் சொல்ல முடியும் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எக்ஸாக்டா என்ன இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு பார்க்கும்போது வெரி ஏர்லி அமெச்சூர் டெக்னாலஜி. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, இங்க யூ ஹர்ட் இட் ஹியர் ஃபர்ஸ்ட்னு சொல்றதுக்கு தான் அது கண்டிப்பா. அண்ட் அதுக்காக தான் CES 2014 அவங்க காமிச்சாங்க. ஸோ பார்ட் ஆஃப் த ஃபியூச்சர், ஜஸ்ட் நோ தட் இட் இஸ் கமிங். சூப்பர். அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஷோல பேசின எல்லா விஷயமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் ஆச்சு. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எஸ்பெஷலா சொல்லணும் லாஸ்ட் இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி விஷயம் கண்டிப்பா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க, சில பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க, பட் ஃபுல் லென்த் நான் நியூஸ் ஃபீட்னஸ் கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த ஷோ மூலியமா உங்களுக்கு நாங்க வந்து இன்னொரு விஷயத்தை நாங்க ஃபர்ஸ்ட் பர்சன் மாதிரி நாங்க ஃபர்ஸ்டா புகுத்துறோம் அப்படின்னு நினைக்கிறோம். எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அதே நேரத்தில் நீங்க உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கேஜெட் பஜார் ஷோட ஃபீட்பேக்கை நீங்க அனுப்பிச்சணும்னு நினைச்சீங்கன்னா feedback@dttv.in அப்படின்ற மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட ஃபீட்பேக்ஸ் தாராளமா அனுப்பலாம். எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு தி ஷோ பரத். ஓகே வியர்ஸ், ஸோ கண்டிப்பா இந்த ஷோ உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஷோல யூஸ்ஃபுல்லான செக்மெண்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன் next week at the same time, same show. Until then, it's me, Azim, and Bharat Singh Khara from Gadget Bazaar.